சேராத காதல். ஆமா மது. நான் சொல்லப்போற இந்த காதல் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. நான் 9த் படிச்சுட்டு இருந்தேன் மது. அவளும் 9த் தான். 2 பேரும் ஒரே டியூஷன்ல தான் ஒருத்தர ஒருத்தர் சந்திச்சோம். நான் ரொம்ப ஜாலியான கேரக்டர். காமெடி பண்ணிக்கிட்டே இருப்பேன். என்னை சுத்தி இருக்க எல்லாரும் சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க மது. அந்த இடமே கலகலன்னு இருக்கும். அத பார்த்து தான் பர்வீன்க்கு என் மேல காதல் வந்ததான்னு எனக்கு தெரியல. எனக்கு உன்ன ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க. எல்லாத்தையும் ஜாலியா எடுத்துக்கிற மாரியே, இதையும் ஜாலியா எடுத்துக்கிட்டு போயிட்டேன் மது. நாட்கள் போக போக தான் தெரிஞ்சது, அவங்க என்ன சீரியஸா லவ் பண்றாங்கன்னு. காதல்னா என்னன்னு கூட தெரியாத வயசு அது. ஏன்னா நாங்க 90ஸ் கிட்ஸ் மது. அந்த 2 மணி நேரத்துல பாதி நேரம் அவங்க என்னையே தான் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. நான் அவ்வளோ அழகெல்லாம் இல்ல மது. ஆனா, ஏதோ ஒண்ணு அவங்களுக்கு என்கிட்ட பிடிச்சிருக்கு. ஒரு நாள் ப்ரப்போஸ் பண்ணாங்க மது. ஆண்களுக்கும் வெட்கம் வரும்ன்றத நான் உணர்ந்த தருணம் அது. எனக்கும் பிடிக்க ஆரம்பிச்சது. ஒருத்தர ஒருத்தர் மனசார விரும்ப ஆரம்பிச்சோம். டியூஷன்ல பேச முடியாது மது. அங்க மிஸ் இருப்பாங்க. ஒன்லி பார்வை மொழி மட்டும்தான். வெளியில வந்து பேசலாம்னா, வீட்டுக்கு ஒரு சிசிடிவி இருக்கும் மது. ஆமா. வேற யாரும் இல்ல. எங்க பாட்டிங்கள தான் சொல்றேன். அதனால மாத்தி மாத்தி லெட்டர் எழுதிப்போம். நோட்டு குடுக்குற சாக்குல லெட்டர உள்ள வச்சு குடுத்துருக்கோம். வாங்கி குடுத்த சாக்லேட் கவர்லாம் இன்னும் பத்திரமா வச்சிருக்கேன் மது. ஒரு ரோஜா இதழ்ல எங்களோட பேர் எழுதி நோட்ல ஒளிச்சு வச்சிருப்போம். அதெல்லாம் அழகான நினைவுகள் மது. அறியாத வயசுல தெரியாம வந்த காதல் அது. அப்பல்லாம் பட்டன் ஃபோன் தான் இருக்கும். ஒரு நாளைக்கு ஒரு 100 மெசேஜ் தான் அனுப்ப முடியும். ஒவ்வொரு எழுத்தையும் எண்ணி எண்ணி அனுப்புன அந்த நாட்கள்ல இருந்த சந்தோஷம், இன்னைக்கு அன்லிமிட்டடா மெசேஜ் அனுப்புறப்ப வரல மது. வீட்டுக்கு தெரிஞ்சிருச்சு. அம்மா அப்பா கிட்ட சொல்லிருவேன்னு சொன்னாங்க. உயிரோடயே இருக்க மாட்டேன்னு மிரட்டுனாங்க. ஒரே பிரஷர் மது. அவ இல்லாம என்னால இருக்க முடியாது. நான் இல்லாம அவளாலயும் இருக்க முடியாது. மாறி மாறி அழுதோம். பூமியில இருக்கும்போதே நரகம்னா எப்படி இருக்கும்னு உணர்ந்த நாட்கள் அது. பேனாமையில எழுதின லெட்டரெல்லாம் கைய குத்திக்கிட்டு ரத்தத்துல எழுதணும். அந்த அளவுக்கு ஒரு வலி. பிரிய முடியாம தவிச்சோம் மது. எங்க வீட்ல சமாதானப்படுத்தி முடிக்கிறதுக்குள்ள அவ வீட்லயும் தெரிஞ்சிருச்சு மது. என்னாச்சுன்னு தெரியல. அதுக்கப்புறம் அவ என்கிட்ட பேசவே இல்ல மது. காற்றை கூட கனக்கச் செய்யும் அந்த தனிமை அத்தனை அகோர முகம் கொண்டது. ஆமா மது. 15 வருஷம் ஆச்சு. எங்க இருக்கா? என்ன பண்றா? எதுவுமே தெரியல. எனக்கு திருமணமாகி ஒரு குழந்தையும் இருக்கு மது. என்னோட இந்த வாழ்க்கையில நான் ரொம்ப சந்தோஷமாவே இருக்கேன். என் மனைவியையும் குழந்தையையும் முழுமையா நேசிக்கிறேன். ஆனா இதே போல அவளும் எங்கேயோ ஏதோ ஒரு இடத்துல சந்தோஷமா வாழ்றான்னு தெரிஞ்சா மட்டும் போதும் மது. அதுவே எனக்கு சந்தோஷம்தான். என்னைக்காவது ஒரு நாள் இந்த ஆடியோவ அவ கேட்கலாம். அந்த நம்பிக்கையில தான் நான் இத உங்ககிட்ட ஷேர் பண்றேன் மது. கவலைப்படாதீங்க அருண். கண்டிப்பா ஒரு நாள் இந்த ஆடியோவ அவங்க கேட்பாங்க. நிச்சயமா அவங்களும் சந்தோஷமா வாழ்ந்துட்டு தான் இருப்பாங்க. இங்க சேர்ந்த காதல விட சேராத காதலுக்கு தான் ஆயுள் அதிகம். எத்தனையோ பேரோட உள்ளங்கள்ல அந்த சேராத காதல் இன்னும் உயிர்ப்போட வாழ்ந்துட்டு தான் இருக்கு. காற்றின் மொழின்ற கவிதை பக்கத்துல சரோஜினி விபோகன்ற ஒரு தோழி எழுதியிருப்பாங்க. மறைந்து கொண்டிருக்கும் இளமையைப் போல், கடந்து கொண்டிருக்கும் இந்த காலத்தைப் போல், தொலைந்து கொண்டிருக்கும் இந்த மனிதர்களைப் போல், மறந்து போன நேற்றைய மகிழ்ச்சியைப் போல், சிலர் நம்மில் வந்து நம் மனதை அன்பால், காதலால் ஆட்சி செய்த அந்த அவருக்கான இடம் மட்டும் என்றுமே நீங்கா நினைவுகளாய். காதலை காதலிப்பது மட்டுமா காதல்? அதன் காயங்களையும் காதலிப்பது தானே காதல். முதல் காதல் அவ்வளோ சீக்கிரம் நம்ம மனசை விட்டு போயிடாது. நம்ம மனசுல எங்கேயோ ஒரு மூலையில அது இன்னும் வாழ்ந்துட்டு தான் இருக்கும். உங்களோட கதைகளையும் இந்த மாதிரி நீங்கள் ஷேர் பண்ணணும்னு நினச்சா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க என்னோட நம்பருக்கு உங்கள் கதைகளை வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய கதைகளை கேட்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.